அனைவருக்கும் வணக்கம். அஹ் முதலாவதாக பிரம்மரிஷி பத்ரிஜிக்கும் மற்றும் மகாவதார் ஃபவுண்டேஷன் ரங்கநாதன்ஜிக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நாம் இந்த இறப்பதற்கு முன்பே இறக்க வேண்டும்ங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு சில புரிதல்கள் இல்லை. நாம ஆன்மா தான். இந்த உடல் நம்மளுக்கு ஒரு ஆன்மாக்கு பயணம் பண்றதுக்காக கிடைச்ச ஒரு வெஹிக்கிள், அதாவது வாகனம் தான் அப்படின்னு புரியல அப்படின்னா, நாம பிரேதாத்மாக்களாக பல பற்றுகளோட நம்ம இந்த பூமியிலையும் இல்லாம மேலுலகங்களுக்கும் செல்ல முடியாம நம்ம பிரேதாத்மாவாக இங்கேயே அலைஞ்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா அது ஏன் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அது முழுமையா மொத்தமாவே பற்றுதல்னாலதான், அந்த புரிதல் இல்லாதனால்தான், அந்த ஞானம் இல்லாதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்க நம்மளுக்கு நிஜமாவே அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நல்ல சாதனை பண்ணி உங்க மூன்றாம் கண்ணை விழிப்படைய செய்துட்டோம் அப்படின்னா, நாம நிறைய மலை உச்சிகள்ல, மரங்கள்ல, இந்த மாதிரி பாலங்கள்ல அங்கெல்லாம் பிரேதாத்மாக்கள் இருக்கத பார்க்கலாம் அப்படின்னு பத்திரிஜி சொல்றாரு. ஏன்னா அவர் அப்படி பார்த்திருக்காரு. அந்த மாதிரி அவரோட மூன்றாம் கண்ல மூலமா நிறைய பிரேதாத்மாக்கள் இந்த புரிதல் இல்லாம இங்கே பல 100 வருடங்கள் தங்கிடுறாங்க. அந்த இறந்த பிறகு கூட இந்த பிசிக்கல் பாடி இருக்காது, அந்த பிராண உடலும் இருக்காது. இது ரெண்டுமே நாம இந்த பூலோகத்திலே கலட்டி விடுறோம். வெறும் சூட்ச்ம உடல் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்க சூட்ச்ம உலகத்துக்கு போக வேண்டிய நாட்கள் உங்களுக்கு 11 நாட்கள் தான். இந்த பாடியை வெக்கேட் பண்ண பிறகு 11 நாட்களுக்குள்ள நம்ம சூட்ச்ம உலகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்குள்ள நம்ம போகல அப்படின்னா நாம பல 100 ஆண்டுகள் இங்கேயே, நாம இப்ப எங்க இருக்கோமோ அந்த வீடோ, எந்த இடத்துல வாழ்றோமோ, எந்த நாட்டுல இருக்கோமோ அங்கேயே அலைஞ்சுக்கிட்டே இப்படியே இருக்க வேண்டியதான். ஏன்னா அவங்க உதவியாளர்கள் கூப்பிடும் போது போலேன்னா அவங்க போயிருவாங்க. அந்த ஆன்ம உலகத்துக்கு போக வேண்டிய கதவுகளும் மூடப்படும் அப்படிங்கிறத ரொம்ப அதாவது தெளிவா சொல்லியிருக்காரு. இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு நம்ம மனசுல நிறுத்த வேண்டிய, இந்த நேத்து வரைக்கும் பார்த்ததுல நிறுத்த வேண்டிய என்னன்னா, இது எல்லாமே நிரந்தரம் இல்லை. இது எல்லாமே தற்காலிகமானதுதான். எந்த ஒரு பொருளுமே நம்மளோட சொந்தம் இல்லை. நம்ம ஆன்மாக்கு சொந்தமானது 7 உடல்கள் தான். அதுல 2 உடலை யூஸ் பண்ணி நாம இந்த பூலோகத்துல பல அனுபவங்களை பெற்று பல கர்ம சங்கிலிருந்து வெளியில ஆன்மாவை வெளிப்படைய செய்து முக்தி நிலைக்கு செல்றதுக்காகவே நாம இங்க வரோம். சோ அதனால அதை நம்ம ரொம்ப ஒவ்வொரு நொடியும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கதான் நம்மளுக்கு மரணத்துக்கு பின்னாடி கூட ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி பிரேதாத்மக்களாக நம்ம இங்கே தங்கி விடாம இருக்கிறதுக்காக முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுல ஒரு 7 விஷயம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, உயிரோடு இருக்கும் போதே நான் இந்த உடல் இல்லை, நான் ஆன்மா அப்படிங்கிறத அந்த அறிவை பெற்று அந்த அறிவிலே நாம இருக்கணும். நான் இந்த உடல் அல்லை, நான் ஆன்மா அப்படிங்கிறத அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல உங்க வீட்டுல எழுதி வச்சுக்கோங்க. நான் உடல் அல்ல, நான் ஆன்மா என்று எழுதி வைத்து பாருங்கள். அதை காணும் போது நீங்கள் ஆன்மா என்பதை நினைவில் கொள்ள முடியும். இத உங்க வீட்டுல எழுதி வச்சுக்க சொல்றாரு. சோ இத பார்க்க என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனை வரலன்னா கூட நம்ம எப்படி இருப்போம்னா, ஒண்ணு பழச நினைச்சுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இது 2 தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இது 2மே செய்யாம இந்த நிகழ்காலத்துல என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ, என்னெல்லாம் அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு வேலையை எப்படி முழுமையா ஒரு பர்ஃபெக்டா செய்ய முடியுமோ
அப்படி செஞ்சு நம்ம திருப்தி அடையும் போதுதான் நாம இந்த கர்மச்சங்கிலி இருந்து வெளியிலயும் வர முடியும், திருப்பி பிறப்புகள்லாம் இல்லாம இருக்கும். சோ அதனால நான் இது ரொம்ப எழுதியே வைக்க சொல்றாரு. அப்படியே எழுதியிருக்க, நான் உடல் அல்ல நான் ஆன்மா என்று எழுதி வைத்து பாருங்கள். அதை காணும் போது நீங்கள் ஆன்மா என்பதை நினைவில் வரும். அப்புறம் ரெண்டாவது இறப்பதற்கு முன்னே இறக்க வேண்டும் என்றால் இறந்த பிறகு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அறிவையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம அதைத்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை அறிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மளால ஒரு பதட்டம் இல்லாம, கவலை இல்லாம, பற்று இல்லாம நம்மளால ஃப்ரீயா, அதாவது ஒரு சந்தோஷமா மேலுலகங்களுக்கு போக முடியும். ஏன்னா நம்ம அங்க இருந்துதான் வந்திருக்கோம். அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். நாம அங்க இருந்துதான் இந்த உடலை எடுத்து வந்திருக்கிறோம். எங்க இருந்து வந்தோமோ அங்கதான் போறோம். எங்க இருந்து வந்தோமோ அங்க போறதுக்கே நம்மளுக்கு தயக்கம் இருக்குன்னா, அப்ப எவ்வளவு மாயையிலையும் எவ்வளவு அஞ்ஞானத்திலயும் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் மூன்றாவது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறப்புங்கிறது ஒரு இயல்பு தான். எல்லாரும் பிறந்த எல்லாரும் இறக்குறாங்க. மேலும் இறப்பு எல்லாருக்கும் வரும். சோ நம்மளுக்கு மட்டும் ஒரு உடலை நீத்தோடனே ஒரு பதட்டம் என்ன அப்படின்னு பதட்டம் வராம எல்லாருக்கும் வர்றதுதான், எல்லாரும் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் நம்ம அது இயல்பானதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பத்திரிஜி என்ன சொல்றாருன்னா, பிறப்பை கொண்டாடுற மாதிரி இறப்பையும் கொண்டாடதான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இத நம்ம உடலை விட்டு நம்ம வெளியேறது தவிர்க்க முடியாதது ஒன்று. பிறந்தவர் இறக்காமல் இருக்க முடியாது, இறந்தவர் பிறக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. எந்த நாள்ல வேணா இந்த மரணம் நடக்கலாம். அதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு நாம இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இந்த உடலை வெக்கேட் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு கவலையோட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நாலாவது ரொம்ப நெருங்கிய உறவுகள்ல சம்பாரிச்ச பொருள் மீது அதிதீதமான பற்றை வளர்க்காதீங்க. இத நம்ம ரொம்ப அதிகமா வளர்க்க நம்மளால இறந்த பிறகு நம்மளால மேலுலகங்களுக்கு போக முடியாமலே பல ஆண்டுகள் வீணாகி விடும் அப்படிங்கிறத எச்சரிக்கிறாரு. மரணம் ஆன உடனே நம்ம சுத்தி இருக்கிற குடும்பத்தார்களும் நண்பர்களும் ரொம்ப அழுகக்கூடாது. அந்த இறந்தவர் மீது அவங்களோட அன்பை காமிக்கிறேன்னு எப்பயுமே அழுதுகிட்டே இருந்தா அந்த இறந்தவரால எனக்காக இவ்வளவு கவலைப்படுறாங்க, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாரு. அதனால ரொம்ப நெருக்கமானவர்கள் இருந்தா ரொம்ப அழாம கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதோட நிறுத்திக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவரு போக மாட்டாரு. அது நாம அவருக்கு செய்யற ஒரு நன்மை அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இது தற்காலிக வாழ்க்கை, சில அனுபவங்கள் மட்டும் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த 7 பாயிண்ட்ல 6வது பாயிண்ட் இது. இதை கத்துக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நிகழ்வையும், ஒவ்வொரு கஷ்டத்தையும், ஒவ்வொரு சேலஞ்சையும் அதனோட ரூட்டு, அதனோட மூல வேர், எதற்காக எனக்கு இந்த பிரச்சனை வருது, எதுக்காக எனக்கு இது வருது, எதற்காக இந்த உறவிட்ட நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறத நாம தெளிவா தியானத்திலேயோ ஞானத்தை வச்சோ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியை தான் நம்ம தேடணும். ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு திருப்பி 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 அதே பேசிக்கிட்டு அதுலயே இருந்துகிட்டே இருந்தோம்னா அதுல இருந்து நம்மளால வெளியில வர முடியாது. சோ அந்த பாடத்தை கத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அது நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அந்த பாடத்துல என்ன கத்துக்கணுமோ, பொறுமை, நேர்மை, இதெல்லாம் கத்துக்க வந்திருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல பொறுமையா இருக்கணும். அப்படின்னா இப்போ எவ்வளவு இது இருந்தாலும் பொறுமையா இருந்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியை தான் நாம பார்க்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தியானம், ஞானம் ரொம்பவே கை கூடும். அது இல்லைன்னா நம்மளால அவ்வளவு ஈஸியா அந்த பாடங்களை கத்துக்க முடியாது. திருப்பியும் மரணங்கிறது ஒரு முடிவில்லை. இதோட எண்டு கிடையாது, இதோட முடிஞ்சிருச்சு அப்படி கிடையாது. எத்தனையோ பிறவிகள் மேல போயிட்டு திருப்பி வந்து போயிட்டே தான் இருந்திருக்கோம். இது மாதிரி பல தடவை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இது ஒன் ஆஃப் த பிறவி, இது இது மாதிரி இது ஒரு பிறவி அப்படிங்கறத நினைச்சுட்டு
அடுத்து மேலுலகங்களுக்கு போய் இன்னும் பல விஷயங்களை கத்துக்கிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுக்கணும். ஒரு இடைவேளை தான். மரணம் வந்து 2 பிறப்புக்கு நடுவுல ஒரு இடைவேளை. அப்புறம் வந்து மரணம் என்பது நம்ம இந்த உடலையும் நம்மளோட இடத்தையும் மாத்துறது தான். வேற ஒண்ணுமே கிடையாது. வேற ஒரு பழைய சட்டையை அவுத்துட்டு ஒரு புது சட்டை கடையில போய் வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பழசாயிடுச்சு, அழுக்காயிடுச்சு, கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அதையே போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு விரும்புவோமா? இல்ல. சோ அதை போட்டுட்டு கடையில போய் புதுசா இருக்கிறத வாங்கி போடுறதுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அது போலதான் நம்ம ஆன்மாக்கு வந்து இது ஒரு புது உடல் கிடைக்க போகுது. அதே மாதிரி அதனால நீங்க வந்து இப்படிலாம் நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இங்க இருக்கும் போதே இந்த மாதிரி 7 விஷயங்களையும் நாம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க 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 நாம வந்து இந்த மாதிரி பூமிக்கும் பூமியிலையும் இல்லாம மேலும் சூட்சும உலகத்துக்கும் போகாம ரெண்டுக்கும் நடுவுல பல ஆண்டுகள் இப்படி நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது பிரேதாத்மாக்களாக இங்கேயே சுத்திட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி நம்ம நேத்து பார்த்தோம்ல, அது ஒருத்தர் இறந்துட்டாரு. இந்த மாதிரி பற்று இருக்கு. இந்த மாதிரி பல காரணங்களால அவரால போக முடியல அப்படின்னா, கூட்டிட்டு போக உதவியாளர்கள் வந்து அவங்க விட்டுட்டு போயிருவாங்க. அவ்வளவுதான். 11 நாள் தான் உங்களுக்கு டைம். சோ அதுக்குள்ள நீங்க புரிதலோட அவங்க சொல்லி பார்ப்பாங்க. எல்லாமே சொல்லுவாங்க. நீ இந்த உடல் இல்லப்பா, நீ இந்த ஆன்மா, இதுக்காக தான் வந்த. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ அங்க இருந்து வரும்போதே இத்தனை நாள் இங்க இருக்கணும்னு எல்லாம் மேலுலகத்துல இருந்து வரும்போதே இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ அது அந்த டைம் முடிஞ்சிருச்சு. நீ இன்னும் செய்ய வேண்டியதெல்லாம் இருந்ததுன்னா இனிமேலாம் அதை செய்ய முடியாது. ஸோ நீ எங்க கூட வா. நம்ம அங்க போய் இன்னும் மேலுலகங்களுக்கு போய் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது நான் வரலன்னு சொன்னீங்கன்னா 11 நாள் டைம் கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அங்க அதுக்கப்புறம் நம்ம போக முடியாது. ஸோ அப்போ வந்து இவர் பல இதுவா போய் அங்கங்க உட்கார்ந்து அவர் இருந்த வீடு, அவர் மனைவி, எல்லாரு கூடயும் இப்படி இருந்து அவர் ஒர்க் பண்ண ஆபீஸ், இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போய் அவர் இன்னும் எங்கெல்லாம் போகணும்னு நினைச்சாரோ, எந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கணும்னு நினைச்சாரோ அங்கெல்லாம் போய் அவர் அங்கேயே இருந்து 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 யாரும் அவரை கவனிக்கல. அப்படிங்கும்போது அப்பதான் அவருக்கு கொஞ்சம் புரிய வருமா. என்னன்னா அப்போ யோசிச்சு பார்ப்பாராம். எந்த பொருளும் அவரால் அனுபவிக்க முடியாது, எதையுமே பண்ண முடியாது, எல்லாத்தையும் பார்க்க மட்டும் முடியும். ஆனா யாருக்கும் அவரையும் தெரியாது, அவரை யாரும் கவனிக்க மாட்டாங்க. சோ அப்பதான் யோசிப்பாரு, இப்படியே நம்ம எத்தனை நாள் இருப்போம், யாராவது வந்து நம்மளுக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா, நம்மளை வந்து ஏதாவது எங்கேயாவது கூட்டிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதுதான் அப்போதான் உதவியாளர்கள் வருவாங்க. அப்போ வந்து கூட்டிட்டு போவாங்க. ஆனா அந்த டைம் பாத்தீங்கன்னா பல 100 வருடங்கள் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பத்திரிஜி இன்னொன்னு சொல்றது, இங்க வாழும் போதும் ஒரு நிமிடத்தையும் வீணாக்காதீங்க. ஆன்ம லாபம் பெறுங்க, தியானம் பண்ணுங்க, புக்க படிங்க, சேவை பண்ணுங்க, ஞானத்துல வாழுங்க, அதையும் வீணடிக்காதீங்க. அதே மாதிரி இறந்த பிறகும் கொஞ்ச நேரம் கூட வீணடிக்காதீங்க. ஏன்னா மேலுலகங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதையும் மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் ரொம்ப நாள் கேப் வந்துடும். ஸோ அதனால அதையும் மரணத்துக்கு பின்னும் இதையும் வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதை வந்து இப்ப தியானம் பண்ணி ஞானத்தை பெற்றவங்க அவங்களுக்குலாம் வந்து பணியாளர்கள் வந்து கூப்பிடும் போது புரிதல் இருக்கிறதுனால அவங்க உடனே அவர் கூட கிளம்பி போய், ஏன்னா அவங்களுக்கு நான் இந்த உடல் இல்லை, நான் ஆன்மா அப்படிங்கிற புரிதல் இருந்தனால அவங்க மேலுலகில் போய் அங்க வந்து என்ன செய்ய வேணுமோ அங்க என்னெல்லாம், அங்கேயும் நம்மளுக்கு நிறைய பாடங்கள் இருக்கு, நம்ம நிறைய செய்ய வேண்டியதில் இருக்கு. ஸோ அதனால அவங்க அந்த பாதையில மேலுலகிற்கு போயிடுவாங்க. ஸோ இன்னும் இப்படி போயிட்டு இருக்கு. இப்ப இங்க ஒரு விஷயத்த நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் வந்து நிறைய பாவங்கள் செய்து இப்ப உயிரை விடுறோம் அப்படின்னா அந்த உதவியாளர்கள் வந்து நம்மளை கூட்டிட்டு வர்றாங்களா, அவங்க எல்லாம் வந்து பித்ரு தேவதைகள் தான் வருவாங்க. அதாவது நம்மளோட முன்னோர்களாக இருக்கிற அவங்கதான் வந்து கூட்டிட்டு போவாங்க. அந்த அவரை வந்து கீழுலகளுக்கு தான் அழைத்து செல்ல முடியும். ஏன்னா நிறைய பாவங்கள் செஞ்சனால அங்கதான் போக முடியும். ஆனா தியானம் செய்து சேவைகள் செய்து ஞானத்தை பெற்று நம்ம பல சேவைகளை செஞ்சு கொண்டு இருந்தோம்னா, நற்பணிகள் செஞ்சோம்னா, அது நம்ம வந்து நம்ம இறந்த பிறகு நம்மளை அழைச்சி செல்றதுக்கு வந்து யோகிகள் உயர்ந்த உலகத்துல இருந்து உதவியாளர்கள் வந்து மேலுலகங்களுக்கு எடுத்து கூட்டிட்டு போவாங்க. அதனால் காலையில மட்டும் கொஞ்ச நேரம் பண்ணாம என்ன சொல்றேன்னா, தினமும் காலை தோறும் தியானம் செய்வது மட்டும் போதாது,
மாலை நேரத்திலையும் தியானம் செய்யணும். ஒரு நாளைக்கு காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம வந்து மேலுலகங்களுக்கு போக விரும்பினோம் அப்படின்னா நம்ம நம்ம வந்து நீங்களே வந்து தியானத்துல பார்த்திருப்பீங்க. ரொம்ப நேரம் நம்ம நல்ல டீப்பா தியானத்துல இருக்கோம், எண்ணங்கள் அற்ற நிலையில இருக்கோம்னா கொஞ்ச நேரம் இருட்டாவே இருக்கும், ஒரு டனலுக்குள்ள போற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு ஃபிளாஷ் லைட் வந்த மாதிரி இருக்கும். அப்பனா என்னன்னா நம்மளோட எனர்ஜி ஹை ஆகும்போது எந்த உலகத்துக்கு போக முடியுதோ அந்த உலகத்துக்கு அந்த டனலை விட்டு வெளியில வந்து நம்ம அந்த இருட்டை விட்டு வெளியில வந்து அந்த உலகங்களுக்கு என்டர் ஆகிறதுக்காக நம்ம போறோம். ஸோ அதுதான் அந்த இண்டிகேஷன். அது மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம உலகங்களுக்கு போகும்போது அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இந்த பூலோகம் மட்டும்தான் இருக்கு, இந்த பூலோகங்கிறது பூமி மட்டும்தான். அப்படி கிடையாது. பூலோகங்கிற வார்த்தையில வந்து வெறும் பூமி மட்டும் கிடையாது. அது மாதிரி பூமி மாதிரி இன்னும் பல உலகங்கள் இருக்கு. பூலோகம் மாதிரியே பல உலகங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான இருக்கு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. நாம இங்க இருக்கிற இது ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதனால பூலோகத்திற்கு அப்புறம் வந்து இப்ப வரிசையா ஒவ்வொரு லோகங்களா பார்ப்போம். ஏன்னா இந்த லோகங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம 7 உடல்களையும் தெரிஞ்சாதான் நாம வந்து எங்க போறோம், எப்படி போகணும், எப்ப ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு எப்படி போக முடியும், அதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும்னு தெரியும். ஸோ முதல்ல பூலோகம் நம்ம இங்க இருக்கோம். அடுத்தது வந்து புவர் லோகம். அதுக்கு அடுத்தது வந்து புவர்லோகத்துக்கு அடுத்து வந்து சுவர்லோகம். அதாவது நீங்க இது இப்படின்னா பூமி புவர்லோகம், சுவர்லோகம்னா சொர்க்கத்தோட ஷார்ட் ஃபார்ம் சுவர்லோகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஜனாலோகம். நம்ம எல்லாம் ஜனங்கள் தானே, ஸோ ஜனாலோகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மகாலோகம். மகாலோகம் வந்து மகான்கள்லாம் போறது மகாலோகம். அப்புறம் வந்து தப்போலோகம், அப்புறம் வந்து சத்தியலோகம். ஸோ இந்த 7 உலகங்கள் இருக்கு. ஸோ பாவங்கள் நிறைய மற்றவங்களை துன்பப்படுத்தினாலே நிறைய வந்து இந்த அசைவ உணவுகள்லாம் சாப்பிட்டு அந்த அந்த ஞானம் இல்லாம பல உயிர்களுக்கு துன்பம் கொடுத்து நிறைய பாவங்களை செஞ்சவங்க வந்து பூர்லோகத்துக்கு தான் போக முடியும். அங்கே தங்கி விடுவாங்க. ஏன்னா அவங்களோட அந்த எனர்ஜி வைப்ரேஷன் அவ்வளவுதான் இருக்கும், அங்கே தங்கி விடுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் புண்ணியங்கள் செஞ்சு கொஞ்சம் ஞானம் பெற்று புண்ணியங்கள் செஞ்சவங்கன்னா சுவர்லோகத்துக்கு போவாங்க. அப்புறம் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு நற்பணி செய்யறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் மகாலோகத்துக்கு போவாங்க. இப்ப வந்து நம்மளுக்கு ஆசை எதுவும் இல்லை, எந்த சஞ்சலமும் இல்லை, நம்ம வந்து தியானம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து தப்போலோகத்துக்கு போவாங்க. அப்புறம் வந்து பத்திரிஜியை பின்பற்றி நம்ம பூமியில வந்து நம்மள சுய ஆய்வு செஞ்சு நம்ம வந்து ஞானத்தை போதிச்சு மற்றவங்களுக்கும் நம்மளும் அந்த ஞானத்துல வாழ்ந்து மற்றவங்களுக்கும் அந்த ஞானத்தை போதிச்சோம் அப்படின்னா நாம வந்து சத்தியலோகத்துக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி சத்தியலோகத்தை அடையணும் அப்படின்னா, ஏன்னா சத்தியலோகத்துக்கு போனா மட்டும்தான் திருப்பி ஜனலோகத்தை தாண்டினா மட்டும்தான் நம்ம திருப்பி பூமிக்கு வர முடியும், வர வேண்டியதில்லை. நீங்க ஜனலோகத்தை தாண்டாம புவர்லோகமும் சுவர்லோகமும் போயிட்டு ஜனலோகத்துல இருந்து திருப்பி திருப்பி இங்க பூமிக்கு வந்து வந்து போயிட்டே இருக்கோம். இப்படிதான் பல ஜென்மங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப நம்ம தியானம் பண்ணி சேவை செஞ்சு அந்த எந்த ஒரு ஆசையும் இல்லாம எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம நம்ம இமோஷனலா நாம வந்து இந்த ஒவ்வொரு வாழ்க்கையை நடத்தும் போது நம்ம வந்து கண்டிப்பா ஜனலோகத்தை தாண்டிடலாம், தப்போலோகம் போறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சத்தியலோகத்தை அடையணும் அப்படின்னா அவர் சொல்றது என்னன்னா, மூச்சில் கவனம், தியானம் செய்ய வேண்டும், ஞானம் உள்ள புத்தகங்களை படிக்க வேண்டும், ஞானத்தை போதிப்பவர்கள் கூட சேர்ந்தே இருக்கணும், அது ஒரு சஜ்ஜன சாங்கத்தியம், அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அவங்க மூலமா நம்ம நிறைய ஞானத்தை எடுக்கணும். அப்புறம் ஞான பாதையில வந்து நிறைய சேவைகள் செய்ய வேணும். இதுதான் இந்த 4 ஸ்டெப்பை வந்து நம்ம சின்சியரா ஃபாலோ பண்ண கண்டிப்பா நம்ம வந்து தப்போலோகம் சத்தியலோகமும் அடைய முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பாவம் செஞ்சவங்க எல்லாம் எங்க போறாங்க இதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ ஆனா வந்து நம்மளுக்கு 7 உடல்கள் இருக்குல்ல, அப்போ அதை பத்தியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம வந்து எந்த உடலை வச்சு எங்க போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி 7 உடல் இருக்கு நம்மளுக்கு. அதுல வந்து
பௌதிக உடல், இப்ப நம்ம கண்ணுல பாக்குறது பிராண உடல். அதுதான் நம்ம வந்து தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு எனர்ஜின்னு ஃபீல் பண்றோம்ல. அப்படியே கையை விரிக்க முடியல, காலை விரிக்க முடியல, இல்ல சில நேரம் கை ரெண்டும் ஒட்டி இருக்கும் ஆனா ஒட்டாத மாதிரி, ரெண்டும் ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். தரையில உட்காந்துருப்போம் ஆனா உட்காராத மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து அப்படியே கட்டி போட்ட மாதிரி அப்படியே இருப்போம். ஸோ இதெல்லாம் எனர்ஜி உடம்பு, எத்திரிக் பாடி, அதான் பிராண உடல். அப்புறம் வந்து சூட்ச்ம உடல் இருக்கு, அதுதான் வந்து ஆஸ்ட்ரல் பாடி. அதுக்கப்புறம் காரண உடல் இருக்கு, அதுக்கப்புறம் மகா காரண உடல் இருக்கு, அதுக்கப்புறம் விஸ்வமய உடல் இருக்கு, அதுக்கப்புறம் நிர்வாண உடல் இருக்கு. ஸோ இந்த இந்த படைப்புல வந்து பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனாலோகம், மகாலோகம், தப்போலோகம், சத்தியலோகம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து 7 உடல்களும் இருக்கு. ஸோ நாம வந்து பௌதீக உடலும் பிராணமய உடலும் நாம இந்த பூமியில விட்டுட்டு போயிடுவோம். மரணம்ங்கிறது அப்போ இப்போ இறப்பு அப்படின்னா என்னது? இந்த 7 உடல்ல 2 மட்டும் இங்க விட்டுட்டு மிச்சம் 5ஓட போறோம். ஸோ அது பேர் உண்மையிலே என்னது? ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பழைய மேல் உடைய வந்து பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கழட்டி வச்சுட்டு வேற ஒரு புதுசா தயாராகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வேற இதை போட்டுட்டு வர்றதுக்காக தான் போறோம். ஸோ நாம முழுமையா அழிவது இல்லை. அதை வச்சே நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஸோ பூலோகத்துல நாம வந்து பௌதீக உடலையும் பிராண உடலையும் மட்டும்தான் நம்ம இங்க விட்டுட்டு போறோம். அதே மாதிரி சூட்ச்ம உடலை வந்து மனோன்மய புவர்லோகத்துல இல்லைன்னா சுவர்லோகத்துல அது என்ன நம்ம பண்ணிருக்கோமோ, எந்த ஒரு கர்மா வச்சிருக்கோமோ, எந்த ஒரு இது வச்சிருக்கோமோ அதை பொறுத்துதான் நம்ம வந்து பூர்லோகத்திலயா சுவர்லோகத்துக்கு போறோமா. கொஞ்ச காலம் அங்க இருந்து அதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து அந்த கர்மாவை எப்படி தீக்கணுமோ அங்க இருந்து தீத்துட்டு அந்த சூட்ச்ம உடலையும் கலட்டிட்டு அடுத்து காரண உடலுக்கு போகும். காரண உடலோட தான் நீங்க ஜனாலோகம் போக முடியும். அங்க போய் தான் காரணம் என்னன்னா அடுத்த பிறப்புக்கான காரணம் அங்கதான் இருக்கு. அடுத்து எங்க பிறக்கணும், என்ன கர்மாவை எடுத்துட்டு வந்து பிறக்கணும், நிறைய பாவம் செஞ்சிருக்கோமா, அங்கதான் அனாலிசிஸ் நடக்கும். அதாவது நாம பண்ண பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பூர்லோகத்திலயும் சுவர்லோகத்திலயும் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு ஜனலோகத்துக்கு போயிடுவோம். போயிட்டு அங்க வந்து இன்னும் இவ்வளோலாம் இருக்குப்பா, நீ இவ்வளோலாம் செஞ்சிருக்க, போன ஜென்மத்துல நீ எடுத்துட்டு போயிட்டு அதெல்லாம் செய்ய முடியல, நீ இன்னும் பாதி செய்யாமலே வந்திருக்க, ஸோ இன்னும் இவ்வளோ இருக்கு, ஸோ இந்த கர்மாவை நீ கழிக்கணும் அப்படிங்கிற அங்க வந்து உதவியாளர்களோட நம்மளோட ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம ஒன்னா பார்த்து அங்க வந்து அடுத்து திருப்பி ஒரு பிறவி எடுக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் அங்க ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கும். அது வந்து ஜனலோகம், அதான் காரண உடல். அந்த காரணம் எதற்காக அந்த அந்த இந்த பிறவி எடுக்கணுங்கிற காரணம் அங்கதான் இருக்கு. ஸோ அதுதான் ஜனலோகத்துல இருந்து காரண உடலோட தான் அங்க போவோம். அப்புறம் 5வது வந்து மகா காரண உடலுடன் அடுத்தது இப்ப நீங்க வந்து ஜனலோகத்தை தாண்டோம் அப்படின்னா தான் நீங்க ஜனலோக காரண உடலை விட்டுட்டு நீங்க மகாலோகமே போக முடியும். ஆனா இத்தனை ஜென்மமா நம்ம நிறைய என்ன பண்ணிருக்கோம்னா ஜனலோகத்துக்கு போயிட்டு காரண உடலோட திருப்பி அந்த காரணத்தை எடுத்துட்டு பூமிக்கு வருவோம். எந்த காரணம் என்ன செய்யலையோ அதை மிச்சத்தை செய்யறதுக்காக. இப்படி பூலோகத்துல இருந்து பூர்லோகம், சுவர்லோகம், ஜனலோகம், திருப்பி பூலோகம், பூர்லோகம், சுவர்லோகம், ஜனலோகம், இப்படி போயிட்டு வந்துட்டே இருந்திருக்கும். இதை தாண்டதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் நாம செய்ய வேண்டிய வேலை. ஸோ அப்போ வந்து மகா காரண உடலோட தான் நம்ம மகாலோகத்துக்கு போக முடியும். யாரு மகா காரண உடல்னா அதை தான் அப்பயே பார்த்தோமே, என்னது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நற்பணி செய்பவங்க அவங்கெல்லாம் மகாத்மா காந்தி, அன்னை தெரசா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பே வடிவா இருந்து அவங்க அந்த பிறவிய அதுக்காகவே செலவழிச்சுட்டு போனவங்க, அவங்க எல்லாம் மகாலோகத்துல இருப்பாங்க இப்போ. அப்புறம் வந்து அறவழியில உயர் சாதனை செய்யறவங்க எல்லாருமே விஸ்வமய உடலுடன் தப்போலோகத்துக்கு போவாங்க. 7வது வந்து நிர்வாண உடலோட சத்தியலோகத்துக்கு போக முடியும். ஸோ இந்த முக்கியமான இதை வந்து நம்ம எப்பயுமே முக்கியமானதை வந்து நம்ம எப்பயுமே நினைச்சுக்கணும். நாம வந்து இவ்வளோ நாளா பிறந்து இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்த ஞானத்தை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம்?
உடம்பு உடம்பு உடம்பு, சாப்பிடணும், தூங்கணும், ட்ரெஸ் பண்ணணும், இதை பண்ணணும், காரம் வாங்கணும், இப்படியே யோசிச்சுக்கிட்டே பல காலம் ஓடிருச்சு. ஆனா அட்லீஸ்ட் இப்போ நம்ம பத்திரிஜி மூலமா இந்த ஞானத்தை, இவ்வளவு உயர் ஞானத்தை நம்ம பெறும்போது அதை திருப்பி 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 மனசுல வைக்க 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 நம்மளுக்கு வந்து இந்த நினைவுகள் வர வர தியானமும் அதிகமா நம்மளால பண்ண முடியும். நாம வந்து அந்த சேவை மனப்பான்மைக்கு ஈஸியா போக முடியும். இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஞானம் பெற்ற பிறகு நம்மளால செய்ய முடியும். இப்ப வந்து இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். ஜனாலோகம் வந்து நடுவுல இருக்குன்னா கீழே 3 உலகங்களும் மேல 3 உலகங்களும் இருக்கு. சோ அதாவது ஜனலோகத்துக்கு கீழே வந்து பூலோகம், பூவர்லோகம், சுவர்லோகம், அப்புறம் ஜனலோகம். அதுக்கப்புறம் மேல வந்து மகாலோகம், தப்போலோகம், சத்தியலோகம், இப்படி 3 இருக்கு. இது நடுவுல இருக்கு. இப்போ வந்து பூலோகத்துல இருக்க ஆன்மா வந்து மரணம் அடைஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் முதல் நாள் இறந்த உடனேயே அது வந்து இந்த பிசிக்கல் பாடியை விட்டுரும். ஏன்னா அதுதானே மரணம். மரணம்ங்கிறதே இந்த பிசிக்கல் பாடியில அந்த உயிரோ அந்த சில்வர் கார்டோ அது மேல இருந்து வர பிரபஞ்ச எத்திரிக்க அந்த சக்தி வந்து கட் ஆனவுடனே முதல்ல இந்த பௌதீக உடலை விட்டுரும். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு அந்த எத்ரிக் பாடியும் அழிஞ்சிரும். அதாவது அந்த எனர்ஜி பாடியும் அழிஞ்சிரும். இது வந்து 3 நாள்ல நடக்குது. அதாவது பிராண உடல் எத்ரிக் பாடி வந்து 3 நாட்கள்ல அழிஞ்சிரும். அதன் பிறகு அந்த சூட்ச்ம உடலோட தான் அது வந்து போர்லோகமோ சுவர்லோகமோ போக முடியும். இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஆன்மாவின் பயணம் புக்கு படிச்சீங்கன்னா, இப்ப இந்த நான் ஆரம்ப போது சொன்னதுமே ஆன்மாவின் பயணம் புக்கை படிச்சுட்டு இதையும் படிச்சுட்டு யோக பரம்பரையும் படிச்சீங்கன்னா நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிடும். இந்த 7 பாடி இங்க படிச்சிருக்கோம். அங்க வந்து அவங்க சூட்ச்ம உடலை வச்சுதான் எல்லா உலகங்களுக்கும் சூட்ச்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அப்பதான் நம்மளுக்கு அதை படிக்கும்போது ஒரு கொஞ்சம் ஞானம் வரும்போது இதை படிக்கும்போது இன்னும் தெளிவாயிரும் நம்மளுக்கு இந்த புக்கை படிக்கும்போது. சோ நம்ம வந்து சூட்ச்ம உடலோட பூவர்லோகமோ சுவர்லோகமோ கொஞ்சம் காலம் கழிக்கணும் நம்ம. அதற்கு அப்புறம் வந்து அதற்கு ஏத்த மாதிரி நம்ம என்னென்ன செயல்கள்லாம் இங்க செஞ்சிருக்கோமோ அதன் தகுதியின் அடிப்படையில தான் நம்மளுக்கு வந்து போர்லோகமோ சுவர்லோகமோ போகும். ஒரே நிறைய பாவங்களே செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து போர்லோகத்திலே இருந்துட்டு அப்புறம் ஜனலோகத்துக்கு போகணும். இல்ல கொஞ்சம் பாவமும் புண்ணியமும் செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொஞ்ச நாள் போர்லோகத்திலயும் கொஞ்ச நாள் சுவர்லோகத்திலயும் இருந்துட்டு திருப்பி ஜனலோகத்துக்கு போய் அங்க திருப்பி அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கான எல்லா தயாரும் அதுக்கான தயார் நிலையில நம்ம இருப்போம். நம்ம இப்போ வந்து இந்த சிருஷ்டில வந்து சில பாவங்க மட்டுமே செய்யறவங்க எல்லாம் பூர்லோகத்துல, அதே மாதிரி அந்த நம்ம வந்து யோக பரம்பரையில பார்த்த மாதிரி பாவமும் புண்ணியமும் ரெண்டும் சேர்த்து செய்யறவங்க வந்து இதுக்கெல்லாம் காரணம் ஏன் வந்து பாவமே அவங்களுக்கு செய்யறாங்க, ஏன் அவங்களுக்கு இது புரியல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம வந்து அந்த யோக பரம்பரையில பார்த்த மாதிரி தமோகுணம் ரஜோகுணம் இந்த 2 குணத்திலும் இருக்கிறனாலதான் பல பிறவிகள் பார்த்தோம்ல. ஒரு 300 100 150 200 பிறவிகள் வந்து தமோ குணத்திலையும் 200 பிறவிகள் வந்து ரஜோகுணத்திலையும் இருப்பாங்க. அப்போ அந்த தமோ குணத்துல இருக்கும்போது ஃபுல்லா வந்து எந்த ஒரு ஞானமும் இல்லாம பல உயிர்களை கொண்டு சாப்பிடுறது, நிறைய பேருக்கு வந்து துன்பம் விளைவிக்கிறது, இதெல்லாம் செய்யற போது அவங்க பூர்லோகத்துக்கு தான் வர முடியும். அதே மாதிரி ரஜோகுணம் வரும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு சரி நல்லதை மட்டும் செய்வோம், கெட்டது செய்யலனாலும் பரவாயில்ல நல்லதையாவது செய்வோம் அப்படிங்கிற குணம் வரும்போது ரஜோகுணம். சோ இப்ப இந்த குணமும் நம்ம எங்க போக போற உலகமும் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. சோ அந்த புக்கையும் படிக்கணும், இதையும் படிக்கணும், அதையும் ஆன்மாவின் பயணமும் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் வந்து நம்மளுக்கு ஆழமா மனதுல பதியதான் நம்மளால இதுல இந்த மாதிரி நான் உடல் அல்ல நான் ஆன்மாங்கிற ஒரு நிலைக்கு நம்மளால ஈஸியா வர முடியும். சோ இதை தாண்டி நம்ம அதுல பார்த்தோம்னா சாத்விக குணம்னு ஒண்ணு இருக்கு. இதை தாண்டி நம்ம சாத்விக குணத்தை அடையும் போது பாவங்களை தவிர்த்துட்டு வெறும் புண்ணியத்தை மட்டும் செய்வாங்க. அதனால வந்து இப்ப தியானம் செய்யும் போது என்னன்னா சாத்விக குணத்துக்கு கொஞ்சம் சுத்தமாக வந்து
அதை வந்து மனசு சுத்தம் பண்ணி அந்த சாத்விக குணத்துல இருந்து தியானத்து மூலமா ஒரு நிலையை அடைய முடியும் நம்மளால. அந்த புவர்லோகத்திலே வந்து 4 8 உலகங்கள் இருக்கு. பூர்லோகத்துல 8 உலகங்கள்ல 8 லெவல் இருக்கு. அதாவது ஒவ்வொரு தகுதிக்கு ஏத்த மாதிரி 8 லெவல் இருக்கு. ரொம்ப நிறைய பாவங்கள்லாம் பண்ணாங்கன்னா கீழே பூர்லோகத்திலே ரொம்ப கீழ் நிலையில தான் இருக்கிற மாதிரி இருக்குமா. சாத்விக குணம் வந்து கொஞ்சம் புண்ணியங்கள்லாம் செஞ்ச பிறகுதான் சுவர்லோகத்துக்கு நம்மளால போக முடியும். அப்போ தமோ குணமும் ரஜோ குணத்திலயும் இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த 8 லெவல் இருக்குல்ல பூர்லோகத்திலே ரொம்ப லோவா இருக்கிற தகுதி இருக்கிற கம்மியா இருக்கிற உலகத்திலயும் அந்த 8 லெவல்லையும் போயிட்டு போயிட்டு அந்த 8 லெவல்ல இருந்துட்டு நம்ம பிறவிகள் எடுத்துட்டு வந்திருப்போம். எப்ப சாத்விக குணத்துக்கு மாறுறோமோ அப்ப கொஞ்சம் சுவர்லோகத்துக்கு போக ஆரம்பிப்போம். இப்படிதான் நம்ம இந்த யோக பரம்பரையும் வருது. இப்ப இதுலயும் அதை விட்டு புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அது மாதிரி பூலோகத்தை விட பூவர்லோகமும் சுவர்லோகமும் ரொம்ப பெருசா இருக்குமா. அதாவது நாம நினைக்கிற மாதிரி வந்து எல்லாம் சின்னதா இருக்காது. ஏன்னா பல உலகங்கள்ல இருந்து பல இடத்துல இருந்து வர்றனால அது அப்படி இருக்கும். அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு சரீரமும் நம்ம வந்து அழிந்து 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 போக போக நம்ம வந்து மனோன்மணிய சரீரம் அந்த சூட்ச்ம சரீரம் அழிந்துரும். அப்போ மனோன்மணியம் சரிந்த மனோன்மணிய சரீரம் அதாவது விஸ்வ ஆஸ்ட்ரல் பாடியும் அழிஞ்சிருச்சு அப்படின்னா காரண உடல் மட்டும்தான் இருக்கும் நம்மளுக்கு. அப்போ இப்போ நம்மளுக்கு தெரியல பூமியில வந்து முதல் நாள்ல வந்து பௌதீக உடல், 3ஆம் நாள்ல பிராண உடல், அதுக்கப்புறம் சூட்ச்ம உடலோட புவர்லோகத்துக்கும் அங்க போய் செய்ய வேண்டிய ஆசைகள் பட வேண்டிய கஷ்டங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காரண உடலோட நம்ம வந்து ஜனலோகத்துக்கு போறோம். சூட்ச்ம உடலோட நம்ம ஜனலோகத்துக்கு போக முடியாது. சோ அந்தந்த நிலைகளுக்கு அந்தந்த உடல்கள் வச்சுதான் போக முடியும். இப்ப நீங்க வந்து சூட்ச்ம உடலோட இருக்கீங்க அப்படின்னா அங்க போய் அந்த அந்த செய்ய வேண்டிய அனுபவிக்க வேண்டிய பாவங்களையும் புண்ணியங்களையும் அனுபவிச்சு அதெல்லாம் முடிச்ச பிறகு அது தீர்ந்த பிறகுதான் அந்த சூட்ச்ம உடல் போகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜனலோகத்துக்கே போக முடியும். சோ ஒவ்வொரு கீழ்நிலையிலயும் வந்து அந்தந்த உடலோட தான் இருக்க முடியும். இப்ப இதுல வந்து சுவர்லோகம் அப்படிங்கிறது வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப அற்புதமா இருக்குமா. அங்க ரொம்ப அழகான காட்சிகள், பறவைகள், அந்த பறவைகளோட ஒலிகள், அழகான மரங்கள், பூக்கள், நீர்வீழ்ச்சிகள் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். மனம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. அங்க சேர்ந்த பிறகு முதல்ல அவர்கள் வந்து கொஞ்சம் எந்த உலகம் போனாலும் முதல்ல வந்து கொஞ்சம் ஓய்வெடுத்துப்பாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மீதம் உள்ள ஆசைகள் இப்ப நம்ம வந்து சில அந்த புண்ணியம் செஞ்சது நம்ம ஆசைகள் அங்கெல்லாம் என்ன பண்றோமோ அதை வந்து அங்க வந்து நிறைவேறும். அது எப்படின்னா நீங்க நினைச்ச உடனே அது நடக்கும். அவ்வாறு அப்படி பல காலங்கள் கொஞ்ச நாட்கள்லாம் போயிருங்க. அதே மாதிரி அதுலயும் சில வருடங்கள்லாம் போயிரும். அதுல வந்து நீங்க வந்து எப்போ அதை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் போக முடியும். அதுலயும் யாரும் வந்து உங்களை வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அங்க வந்து இவ்வளவு நாள் தான் நீ இருக்கணும், இதுக்குள்ளதான் இதை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லா ஆசைகளும் திருப்தி அடைந்த பிறகுதான் அந்த மனோன்மணிய உடல் அதாவது சூட்ச்ம உடல் வீழ்ச்சி அடையும். அதுவுமே அப்படியே அழிஞ்சு போயிரும். நம்ம வந்து இந்த ஆன்மாவின் பயணம் பார்க்கும்போது அதுல வந்து வரைஞ்சு காமிச்சிருப்பாரு அவரு. அப்படியே ரவுண்ட் ரவுண்டா ஒரு முட்டை வடிவுல நடுவுல ஆன்மா இருக்கும். அதை சுத்தி அந்த எனர்ஜி பாடி ஒவ்வொரு பாடியா இருக்கும். ஒவ்வொரு லெவலும் போக போக அந்த பாடி அந்த இது வந்து அழிஞ்சு அழிஞ்சு கரைஞ்சு போயிரும். பௌதிக உடல் செஞ்சு போன போது பிராண உடல் இருக்கும் கொஞ்சம் 3 நாளைக்கு. அதுவும் அந்த பிராண உடலும் செதஞ்சு போன பிறகு மனோன்மணிய உடல் இருக்கும். மனோன்மய உடல் செஞ்சு போனோம்னா காரண உடல் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு விட ரொம்ப சூட்சமானது, மெல்லிசானது. இப்ப நம்ம எப்படி இந்த பௌதிக உடலை தொட்டு பாக்குறோம், ஆனா நம்மளால எத்திரிக் பாடியை தொட முடியாது. ஆனா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இப்ப நீங்க தியானம் பண்ணும்போது அப்படியே காத்து மாதிரி உடலை அந்த உடலோட எடையை நான் உணரல, அப்படியே காத்து மாதிரி பறந்தேன். அப்போ வந்து நம்ம பிராண உடலை உணர்றோம். அது மாதிரி அதுக்கும் உள்ள ரொம்ப மென்மையானது எல்லாமே.
ஒன்னோட ஒண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சூட்சுமமா இருக்கிற உடம்புகள் இதெல்லாம் ரொம்ப லேசா இருக்குமா. இது வந்து எந்த அளவுக்கு சூட்சுமம் அப்படின்னா மிக ரொம்ப மேல உலகங்கள் போக 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 ரொம்ப சூட்சுமமா இருக்கும். காரண உடலோட போவது வந்து காரண உடலும் ரொம்ப சூட்சுமமா இருக்கும். அதை வச்சுதான் நம்ம ஜனலோகத்துக்கு போறோம். அப்போ வந்து மேல் உலகங்கள், அதாவது ஜனலோகத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா அது மேல் உலகங்கள். அங்க வந்து மகாலோகம், தப்போலோகம், சத்தியலோகமா இருக்கும். இந்த உலகத்துல வாழ்றவங்க எல்லாருமே ஆஹ் மேல் உலகவாசிகள், அதாவது ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அவங்க எல்லாம் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ். அங்க வாழ்றவங்க எல்லாம் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ். இங்க வந்து கீழ் உலகங்கள்ல வாழ்றவங்க எல்லாருமே அந்த சொன்ன மாதிரி நம்ம பித்ரு தேவதைகள், நம்மளுக்கு முன்னாடி வந்து போய் இப்போ வந்து அடுத்த பிறவி எடுக்கிறதுக்காக காத்திருக்கிற பித்ருக்கள் தான் கீழ் ஜனலோகத்துக்கு கீழே இருக்கிறதுல இருப்பாங்க. சோ இந்த காரண லோகம் வந்த ஆன்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆலோசனை செய்வாங்களாம். யாரு? அந்த மேல் உலகத்துல இருக்க ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பூமிக்கு போய் என்ன செய்ய வேணும், என்ன நீ நீ என்னெல்லாம் செய்யணும்னு எடுத்துட்டு போனியோ ஆனா அதெல்லாம் நீ செஞ்சியா அப்படின்னு சொல்லி அங்க வந்து நம்மளுக்கு எல்லா பரிசீலனை நடக்கும். நீ இதை செய்யணும்னு நினைச்ச, இப்படி இருக்கணும்னு நினைச்சோம், நீ வந்து தியானம் பண்ணி முக்தி அடையணும்னு நினைச்சோம், ஆனா அதை விட்டுட்டு சொத்து சேர்க்கறதுலயும் குடும்பத்திலயும் உன்னோட ஆசை உடல் ஆசைகளையும் நிறைவேற்றுறதுலயே பொழுத ஃபுல்லா கழிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உன்னோட வாழ்க்கையில செய்ய வேண்டியதை விட்டுட்டு வேற எல்லாத்தையும் செஞ்சு காலத்தை ஃபுல்லா வீணடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி உனக்கு கிடைச்ச அது ஒரு அரிய வாய்ப்பு. ஒவ்வொரு வட்டமும் நம்ம ஒவ்வொரு உடம்பு எடுத்துட்டு வரும்போது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா அதை ஒவ்வொரு வட்டமும் வீணடிக்கிறோம். இப்ப அதெல்லாம் அங்க வந்து ஆலோசனை செஞ்சு அங்க உள்ள பரிசீலனை செய்வாங்க. நீங்க இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கையை ஃபுல்லாவே அங்க பரிசீலனை நடக்கும். அதெல்லாம் கேட்டு நம்ம என்ன சொல்லுவோம், சரி எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கப்பா, நான் அடுத்த தடவை போயாவது இதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு நம்ம கேட்போமா. அதெல்லாம் கேட்டுட்டு நான் இன்னும் என்ன செய்ய வேணும், அதை போய் அடுத்த தடவை செஞ்சுட்டு வரேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. அப்போ வந்து ஆனா இந்த இந்த பிரபஞ்சத்துல வந்து ரொம்ப உயர்ந்த மகத்தான உலகங்கள்லாம் இருக்கு. நம்ம வந்து பாவங்கள் செய்து மாமிசம் சாப்பிட்டு மிருகங்களை கொன்று கீழ் உலகங்கள்ல வந்து பல துன்பங்களை அனுபவிக்கிற வேண்டியது இருக்கு. பதிலாக நீ உயர்ந்த உலகங்களை வந்து அடைய முயற்சி செய்யணும்ல. நீ அதையே எதுக்கு இப்போ வர்றோம் அப்படின்னா உயர்ந்த உலகங்களை அடையிறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த முயற்சியை கம்ப்ளீட்டா விட்டுட்டு கம்ப்ளீட்டா அதை சுத்தமா மறந்துட்டு நான் ஃபுல்லா இந்த உடல் நினைச்சு அதுக்குரிய எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சரீரத்துக்காகவே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா உயர்ந்த உலகங்களை அடையிறதுக்காக முயற்சி செய்து அந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணி நம்ம இந்த உடல் இல்லை, இந்த அது உடல் இல்லை, நான் ஆன்மான் உணர்றதுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட உடம்பு இது. நான் வந்து ஆன்மா அப்படிங்கறத உணர்றதுக்காகவே கொடுக்கப்பட்ட உடம்பு இது. தியானம் செய்ய முடியும், புத்தகங்களை படிக்க முடியும், பிறரோட கருத்துக்களை கேட்கணும், சேவை செய்யணும். இதெல்லாம் நம்ம செஞ்சு புண்ணியங்களை சம்பாரிச்சு மேலுலகங்களுக்கு போக வேணும். இந்த மாதிரி அறிவை பெற்று அதை தவிர மற்றதெல்லாம் செஞ்சோம்னா இப்படி கீழ் உலகங்கள்ல பயனற்ற காரியங்கள்லாம் செஞ்சு நம்ம வந்து கீழ் உலகங்களே மூழ்கியே இருக்க வேண்டிதான் அப்படிங்கிறத வந்து இந்த ஜனாலோகத்துல வந்து நம்மளுக்கு அறிவுரை செய்யப்படும். அப்போ வந்து ஜனலோகத்துல வந்து பாவங்கள் செய்தவர்களும் புண்ணியங்கள் செய்தவர்களும் ஆலோசனை, இது ரெண்டு பேருமே அங்கதான் இருப்போம். அதாவது பாவம் செஞ்சவங்க பூரலோகத்துல இருந்து அந்த பாவத்தை ஃபுல்லா கழிச்சிட்டு ஜனலோகத்துக்கு வருவாங்க. புண்ணியம் செஞ்சவங்க வந்து சுவரலோகத்துல இருந்து அந்த புண்ணியத்தை எல்லாம் கழிச்சுட்டு திருப்பி ஜனலோகத்துக்கு வருவாங்க. ஜனலோகத்துல ரெண்டு பேருக்குமே இந்த ஆலோசனை அளிக்கப்படும். கவுன்சிலிங்னு சொல்றோம்ல, அது வந்து அங்க நடக்கும். அவர்களை மேலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பாவங்களை மட்டும் செய்யவில்லை, புண்ணியத்தையும் கொஞ்சம் செஞ்சிருக்க, அதனால நீ வந்து அடுத்த முறை இந்த தவறுகளை செய்யாத, நீ இப்ப எல்லாம் என்னெல்லாம் தப்பு பண்ணியோ அதெல்லாம் அடுத்த தடவை செய்யாத அப்படின்னு அறிவுறுத்துவாங்க. அதே போல் புண்ணியவங்கள் செஞ்சவங்கள்ட்டையும் என்னன்னா புண்ணியம் மட்டுமே செஞ்சா பத்தாது, எவ்வளவு புண்ணியம் செஞ்சாலும் கீழுலகங்கள்ல தான் இருக்கணும், எங்க ஜனலோகத்துக்கு கீழே தான் இருக்கணும், ஜனலோகத்தை தாண்ட முடியாது.
அதனால என்ன செய்யணும்னா முக்தி கர்மங்களை செய். முக்தி அடைவதற்கு தேவையான கர்மங்களை செய்ய வேண்டும். இப்போ முக்தி கர்மங்கள்னா என்ன? ஆன்மாவிற்கு பயனளிக்கும் செயல்கள். தியானம் செய்கிறது, ஞானம் நிறைந்த புத்தகங்களை படிக்க, ஆத்ம ஞானம் போதிக்கணும், மகான்களோட உபதேசங்களை கேட்டு அந்த ஆன்ம சேவை செஞ்சு அதிலே அந்த சத்தியத்திலே வாழ வேண்டும். அப்போதுதான் நம்ம உயர்ந்த உலகங்களை அடைய முடியும் அப்படிங்கிற அறிவுரைய நம்மளுக்கு சொல்லுவாங்க, எங்க ஜனலோகத்துல சொல்லுவாங்க. அப்பதான் அந்த ஆத்மாக்கு புரியுமா, ஐயோ இதைத்தானே நான் இப்ப இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதைத்தானே சொல்லி விட்டாங்க, ஆனா அப்பயும் மறந்துட்டோம், அப்பயும் நம்ம உடலுக்காகவே பல காலங்கள் வீணடித்து விட்டோம் அப்படின்னு அப்ப யோசிப்பாங்க. அப்போ மேல உலகங்களுக்கு போனா எவ்வளவு சிறப்பா இருக்கும். ஏன் மேல் உலகங்களுக்கு போகணும்னா, நீ ஜனலோகத்தை தாண்டி முக்தி கர்மாவை செஞ்சு மேல போயிட்டீங்கன்னா திருப்பி கீழே பிறக்க வேண்டிய நிர்பந்தம் கிடையாது, கட்டாயம் பிறக்க வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. விருப்பப்பட்டால், தேவைப்பட்டால் மற்ற ஆன்மாக்களுக்கு நாம கொஞ்சம் சேவை செய்யணும். எப்படி நிறைய மகான்கள் பிறந்து நம்மளுக்கு எவ்வளவோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு வரணும்னு நினைச்சா மேலுலகங்கள்ல இருந்து அப்போதைக்கு கொஞ்ச காலம் விருப்பப்பட்டா நம்ம பூலோகத்துக்கு வரலாம். இதெல்லாம் விருப்பம். ஆனா ஜனலோகத்தை தாண்டாத வரைக்கும் நிர்பந்தம், கம்பல்சரி நீங்க வந்தேதான் ஆகணும். நீங்க ஜனலோகத்தை தாண்டுற வரைக்கும் கம்பல்சரியா வந்துதான் ஆகணும். அப்போ இப்ப இவங்க சொல்லும் போது எல்லாம் யோசிப்பாங்களாம், ஐயோ மேலுலகங்களுக்கு போனா எவ்வளவு நல்லா இருக்கும், நாம இன்னும் இந்த பூலோகத்துக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி ஓடி ஓடி சம்பாரிச்சு ஒவ்வொன்றை சம்பாதிக்கிறதுக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு துன்பங்களை நம்ம எவ்வளவு சேலஞ்சஸ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ நம்ம இனிமே இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது, கீழே போய் முக்தி கர்மாவை செய்யறதுக்காக எல்லா வேலையும் நம்ம செய்யணும். இன்னொரு வாய்ப்பு, மறுபிறவி அப்படி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் ஒரு உடலை நாம எடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நம்ம அங்கதான் அவங்கள்ட்ட கேட்கணும். இன்னும் மறுபடியும் ஒரு உடலை கேட்டு அதுக்காக ரொம்ப காலம் வெயிட் பண்ணி அதற்கு தயாராக அந்த உடல் தயாராகும் போதுதான் நம்மளால பிறக்க முடியும். இங்க நீங்க எப்ப வேணா இந்த பாவம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, புண்ணியமும் முடிஞ்சிருச்சு, சூரலோகத்துல ஜனாலோகமும் போயாச்சு, ஜனாலோகத்துல உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க நீ இன்னும் இதெல்லாம் பாவம் இவ்வளவு இதெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு, அப்ப நீ முக்தி கர்மா செய்ய அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி அனுப்பும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ வில் அப்படின்னு இருக்கு, ஒரு சுதந்திரம் உண்டு, எல்லாத்துக்குமே சுதந்திரம் உண்டு. எப்படி நம்ம இந்த உடம்ப விட்டுட்டு மேலுலகங்களுக்கு போகிறதுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு உதவியாளர்கள் வந்தா கூட நான் வரலன்னு சொல்லினீங்கன்னா உங்களை யாரும் கம்பல் பண்ணி கட்டாயம் வந்தே ஆகணும்னு இழுத்துட்டு எல்லாம் போக மாட்டாங்க. வரலையா சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. சோ நம்மளோட விருப்பம் தான். நாம இத புரியாம இன்னும் நான் இந்த நிலையில தான் இருப்பேன் அப்படின்னா அது உன்னோட விருப்பம், உன்னோட ஃப்ரீ வில்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. எப்போ உங்க மனசு அளவுல நீங்க அதுக்கு தயாராகிறீங்களோ, மனதளவுல நீங்க எப்போ ரெடி ஆகி அந்த புரிதலுக்கு சரி நான் வரேன்னு நீங்க வில்லிங்கா நீங்க சம்மதிக்காம எதுவுமே நடக்காது. இப்போ நீங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்து ஜனாலோகத்துல எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்னா நீங்க தயாராயிட்டீங்க அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு அப்படின்னா உங்களை கூட்டிட்டு போவாங்க. எங்க அந்த ஆகாஷிக் ரெக்கார்டு இருக்கிற பதிவு இருக்கிற அந்த அறைக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. அங்க போயிட்டு உங்க திரையில ஃபுல்லா காமிப்பாங்க, நீ இந்த 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 வயசுல இந்த நேரத்துல இப்படி பண்ணிருக்க, இந்த தப்பு பண்ணிருக்க, இந்த பாவம் பண்ணிருக்க அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சு குழந்தை பருவத்துல இருந்து ஆரம்பிச்சு சினிமா மாதிரி நம்ம பண்ணினது எல்லாம் அங்க காட்டப்படும். சோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் செய்யாம இருந்து நாம திருப்பி ஒரு பிறவி எடுக்கிறதுக்கான தயார் நிலையில இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவோம். மாஸ்டர்ஸ், இது இறப்புக்கு முன்பே இறக்க வேண்டும்ங்கிறதுல இப்போ ஒரு பாதிதான் வந்திருக்கோம். பட் இத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்போ என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும், எவ்வளவு புரிதலோட நம்ம வாழணும், அப்பதான் மரணத்துக்கு பின்னாடி நம்ம எவ்வளவு ஈஸியா நம்ம மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது, எங்கெங்கெல்லாம் போறோம், எத்தனை உடம்பு இருக்கு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இத பத்தின டீட்டெயிலா
கொஞ்சம் இருக்கு. நம்ம திருப்பி இதை வந்து வரும் வகுப்புகள்ல நம்ம பார்ப்போம்.